ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் ஏஎஸ்ன்றது லாங்குவேஜ், கம்யூனிகேஷன் அண்டு சோசியலைசேஷன், மற்றவங்க கூட பழகிறது, காக்னேஷன் அண்டு எமோஷனல் எக்ஸ்பிரஷன். என்னுடைய எமோஷனல் எடுத்து சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்கிற தன்மை வந்து ரொம்ப வீக்காகவே இருக்கும். அவங்களுடைய எமோஷன் சொல்கிறதும் வந்து ரொம்ப வீக்காகவே இருக்கும். இப்போல்லாம் வெளியே நிறைய தெரப்பி சென்டர் இருக்குது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஆக்குபேஷன் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி. இந்த தெரப்பிலாம் கொடுத்தோம் குழந்தை வந்து செட்டில் டவுன் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து ஹோமியோபதியில் சிறப்பு சிகிச்சையும் கொடுக்குறோம். எல்லா ஆட்டிசம் சில்ட்ரனும் ஒரே மாதிரி கிடையாது. இவங்களோட எமோஷனல் எக்ஸ்பிரஷன் அண்டு வந்து பிஹேவியரல் இஷ்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்களுக்கு வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன் பார்த்தோம்னா சிலருக்கு வீக்காக இருக்கும், சிலருக்கு ஆப்சண்டாக இருக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எதனால ஆட்டிசம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காசஸை கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து சரியான கைடன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் சரியான டயக்னோசிஸ் தேவை. அவங்களுடைய மூளை எப்படி திங்க் பண்ணுறது அப்படின்ற அனலைசிஸ் பண்ணணும். அவங்க மூளை எப்படி வேலை செய்யன்றது அப்படின்ற அனலைசிஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து எதனா பிஹேவியரல் இஷ்யூ இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி டயக்னோசிஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ரூட் காசை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கும் போது வந்து என்ன ஆகும்னா நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சில குழந்தைங்களுக்கு ஆன்சைட்டி ஜாஸ்தியாக இருக்கும், அட்டென்ஷன் கம்மியாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோமியோபதியில் ப்ராப்பராக டயக்னோசிஸ் பண்ணி ரூட் காசை கண்டுபிடிச்சி அதுக்கு அந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க. அது இல்லாத அந்த பேரண்ட்ஸுக்கும் வந்து ஆட்டிசம்னா என்ன அப்படின்னு புரிய வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டும் நாங்கள் கொடுப்போம்.